ஹாய் எவ்ரிவன். ஸ்டார்ட் மியூசிக் நேத்திக்கு நடந்தது. நிறைய வந்துட்டு சோஷியல் மீடியால வந்து இந்த அளவுக்கு கம்ருதீனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க, பாருவை வாண்டடா ட்ராக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் படிக்க நேர்ந்தது. அது என்னன்னா, பாரு மேல கம்ருதீன் மேல வந்துட்டு ரொம்ப பாசம் வச்சதுனால இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியால வந்துட்டு வைரல் ஆனதுனால வந்துட்டு சில எடிட் வேலைகள் நடந்ததான்றதும் எனக்கு தெரியாது. நேத்து நான் பார்த்தேன், நான் ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் ப்ரோக்ராம்ல வந்துட்டு அந்த துணிவே சக்தி அந்த பாட்டை தவிர வந்துட்டு வேற எதுவும் அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. லைக் பாரு பாருன்னுட்டு அந்த எக்கோஸ் வரதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரலா வந்துட்டு ஒருத்தரை கிண்டல் பண்ணணும், நையாண்டி பண்ணணும், கலாய்க்கணும் அப்படின்னாக்கா யூஸ் பண்றது தான். ஸோ அது ஒன்றும் பெரிய என்ன சொல்றது இதுவா இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேணா சோஷியல் மீடியால வந்து அந்த ப்ரொமோஸ் எல்லாம் வெளியில வரப்போ சோஷியல் மீடியால இருந்த இம்பாக்டுக்காக வேணா அவங்க எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் அந்த ரீ எடிட்டிங் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பிரியங்கா கொஞ்சம் டீசெண்டா எடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்தது ப்ரோக்ராம். இப்போ கம்ருதீனை வந்துட்டு என்ன தனியா வந்திருக்கீங்கன்னுட்டுன்னு கேட்டது, அந்த பாட்டெல்லாம் வந்தது. அவரு சிரிச்சுட்டு இது பண்றாரு. சபரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் கோமாளி தான். சபரி என்ன என்ன சொல்றது, அவங்க அவங்களா வந்துட்டு தன்னை ரன்னர், தன்னை வின்னர் அப்படின்னுட்டு சொல்லிக்கினாதான் உண்டு போல இருக்கு. அவங்க கோமாளித்தனம் அப்படியே தான் தெரியுது. லைக் யூ டோன்ட் டிசர்வ் இட் மேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம சந்தானம் என்ன கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு ஹீரோ படம் நடிக்கணும்னுட்டு அவரும் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாரு. பட் அவரை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த காமெடியன் ரேஞ்சில் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. த சேம் திங், என்ன சொல்றது, இதுக்கு டோ சிவகார்த்திகேயன் டோ. ஆனா சிவகார்த்திகேயன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்ஸ் இப்போ பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அவர் தப்பிச்சாருன்ற மாதிரி. சந்தானம் வந்துட்டு தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணல, அதுதான் இவ்வளோத்துக்கும் ப்ராப்ளம்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு சிவகார்த்திகேயன் மேல எல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் வந்துட்டு ஏதோ முயற்சி செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் அந்த ஜோடி டான்ஸ்ல வந்தப்போ வந்துட்டு ஒரு பொண்ணோட ஆடினப்போ என்ன சொல்றது, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தது. அந்த பொண்ணோட ஆடினப்போ வந்துட்டு இவர் தேவையில்லாம வந்து அழுது, ஒரு அந்த பொண்ணு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நான் ஆட மாட்டேன்னுட்டுன்னு மறுப்பு தெரிவிச்சப்போ இவர் அழுது ரொம்ப அது ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்ணி எங்க அம்மா இப்படி வளர்த்தாங்க, அன்வான்ட். இவருக்கு நீங்க ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏறினாலே வந்துட்டு அழுது அழுது வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுவாரு. நம்மளோட அழுக வந்துட்டு அடுத்தவங்களோட சிரிப்பா மாறிடக்கூடாதுன்றதுதான். எனக்கு அதெல்லாம் கூட ஓகேங்க. அவர் வந்துட்டு நிறைய முயற்சி செய்து அந்த ஒரு இடத்த பிடிச்சாருன்றதெல்லாம் ஓகே. பட் ஆனா என்ன சொல்றது, அந்த எட்டி உதைக்கிற ஏறி போன ஏனிய எட்டி உதைக்கிற ரகமா இருப்பாரோன்றதுதான் எனக்கு. தனுஷ் விஷயத்திலேயே ஆகட்டும், இன்னும் எனக்கு இமான் சார் விஷயத்துல வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே இந்த மனுஷனை கண்டா அவ்வளோ ஆத்திரம் வரும். ஒரு நம்பிக்கை தானேங்க எல்லாமே. நான் உங்க கூட பேசுறேன், உங்களை எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன்னா ஒரு நம்பிக்கை தானேங்க. அந்த நம்பிக்கை எல்லாம் மீறும் போது அந்த மனுஷன் மேல எப்படி மரியாதை வரும் சொல்லுங்க. சோ நம்ம டாபிக்கை விட்டு போறோம்னு நினைக்கிறேன். இப்போ அதை பத்தி பேசுறப்போ வந்துட்டு சபரி பாரு பாருன்னுட்டுன்னு ஏதோ அந்த பாரு இதுவை கொண்டு வந்து வைக்கிறாரு. அது ரொம்ப கோமாளித்தனமா இருந்தது சபரி பண்ணது. அது எப்படி சபரிய வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்டிங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்றது கூட எனக்கு தெரியல. எதை வச்சு எதை பேஸ் பண்ணி கூப்பிடுறாங்கன்றது கூட எனக்கு தெரியல. ரொம்ப கோமாளி கிறுக்குத்தனமான ஒரு கோமாளித்தனமா தான் இருந்தது. இப்போ என்ன சொல்றது, அவங்க சிக்கனமா பண்றாங்க, கஞ்சனா இருக்காங்கன்னா அந்த கஞ்சனுக்கு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியா தான் வந்துட்டு என்ன சொல்றது, காமெடியன் இல்ல, ஜோக்கர் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஸோ சபரி வாஸ் டூயிங் தட். இதுக்கப்புறம் வந்துட்டு அரோராவையும் பிரியங்கா கேட்டாங்க, என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ திவ்யா ரிப்ளைட், பானிபூரி கடையில இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த கார் டாஸ்க் வந்துட்டு அந்த ஒரு கார்ல இது பண்ணாங்க, அவங்க பண்ண அந்த இதெல்லாம் வந்தது, அதெல்லாம் வந்துட்டு ஷோல வரல.
அப்போ பிரியங்கா கேக்குறாங்க, உங்களுக்கு உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு கார் அனுப்புனா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கேக்குறாங்க. ஸோ தீஸ் பீப்புள் பிளான்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சம்திங் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் காட்டப்படலை. ஸோ காட்டப்படாத விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டான்றது தான். ப்ரோமோல வந்தது வரைக்கும் தான் அது விஷயமா இருந்தது. ஸோ அப்போ கொஞ்சம் உறுத்தலா இருந்தது, வாட் தீஸ் பீப்புள் ஆர் டூயிங்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு சாண்ட்ராவோட அழுகைன்னே வச்சுக்கோங்க. சாண்ட்ராவோட என்ன சொல்றது, ரியல் பேனிக் அட்டாக்னே வச்சுக்கோங்க. அது கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்றப்ப சிரிப்பு தானங்க வரும். சோ இது இது ஒரு காட்டாஸ்க வந்துட்டு அவங்க என்ன சொல்றது, சேனல்லே வந்து சிரிப்பு ஆக்குறாங்க அப்படின்னா வந்து, சோ நம்மளுக்கு இதுக்கு மேலேயும் வந்து அந்த டிராமாவை மறைக்கணுமா அப்படின்றதுதான். ஓகே. இந்த ஸ்டார் மியூசிக்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது, மீன்ஸ் டாஸ்க் நடந்தது. அந்த சாங்ஸ் அந்த மாதிரி ஒரு டர்ன் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் உள்ள போய் பைசா எடுக்கிறது அந்த இதுக்கெல்லாம் வந்தது. கம்ருதீன் பிஹேவ்ட் வெரி டீசன்ட்லி. கம்ருதீன் வந்துட்டு எனக்கு, நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அந்த பையனோட முகத்தை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்படின்னுட்டுன்னு. இனியோ ப்ரோக்ராம் பார்க்குறப்போ வந்துட்டு கம்ருதீன் கொஞ்சம் பிரியங்கா கிட்ட அங்க ஸ்டூடியோல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் மிங்கிள் ஆகி கொஞ்சம் பிரிஸ்கா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். என்ன சொல்றது, எப்படி இருக்கானோ இந்த பையன், மென்டலா எப்படி இருக்கானோன்ற ஒரு கவலை எனக்குள்ள இருந்துட்டு இருந்தது. ஹிஸ் ஃபைன் அப்படின்றத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன யாராச்சும் சொன்னா கூட ஓகே அவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பேன் நான். பட் நம்ம நேர்ல இப்ப அந்த ப்ரோக்ராம்ல பாக்குறப்போ ஹிஸ் டோட்டலி ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அந்த உள்ள அந்த ஒரு இது இருக்கு. அண்ட் a பியூட்டிஃபுல் சீன். இதை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. a பியூட்டிஃபுல் சீன். அன்னைக்கு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு கம்ருதீன் வெளியில வரப்போ எப்படி அந்த கானா வினோத்தை கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இங்க அந்த ஒரு சேம்ங்க, என்ன சொல்றது, இடம் தான் வேற. அந்த அன்பு வந்துட்டு கொஞ்சமும் மாறல, ரெண்டு பேருக்குமே மாறல. அந்த குறுக்கு சிறுத்தவளை அந்த சாங்கு, என்ன சொல்றது, அத வந்து அரோரா வந்துட்டு வேற மாதிரி பாடி அதை ஆல்பம் பண்றேன் இதை பண்றேன். அப்போ அரோரா ஆல்பம் பண்றேன், அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டு இவங்களா வைரல் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல, இவங்க பியாஸுங்க வேலை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அப்ப என்ன ஒரு பேச்சு வந்ததுன்னா, எஃப்ஜே கானா வினோத் இவங்க எல்லாம் வந்துட்டு சாங் கிரியேட்டர்ஸ் தானே, இவங்க எல்லாம் பண்ணாதது அரோரா பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ கானா வினோத் வந்துட்டு நம்ம நம்ம இதுவா பண்ணலாம், அடுத்தவங்களுக்காக பண்ண வேண்டான்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி இருந்திருக்கார் போல இருக்கு. பட் இப்போ அந்த பாட்டுக்கு வேற லிரிக்ஸ் போட்டு கம்ருதீனை வச்சு தாய்க்கு அடுத்தது நண்பன்டான்னுட்டுன்னு பாடுறப்போ வந்து கம்ருதீன் டோட்டலி அவுட்டுங்க. அழ ஆரம்பிச்சிட்டான் பையன். பாக்குறதுக்கே நம்மளுக்கு அந்த பாண்டிங் வந்துட்டு அவ்வளவு நல்லா இருந்தது. ஐயோ இவன் எமோஷனல் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறப்போ த டியர்ஸ் வே அவுட். நமக்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த நிமிஷம் கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது, என்னடா அப்படின்னுட்டுன்னு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருந்தது அந்த ஒரு இது. அதை எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மற்றதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. அது எப்படியோ ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, அது பாத்துருங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். ஸோ தட் வாஸ் ஒரு மாதிரி எமோஷ்னலா இருந்தது அந்த சீன். தட் வாஸ் ரியலி குட். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க யாருமே ஓவர் ஆக்டிங் பண்றதுக்கு இடம் கொடுக்கலங்க. அதுதான் எனக்கு எனக்கு அதுதான் டவுட். ஏன்னா இங்க சோஷியல் மீடியால நடந்த விஷயத்தினால மறுபடியும் ரீஎடிட் பண்ணப்பட்டிருக்கா இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது தான். ஏன்னா வியானா ஆஸ் யூஷுவல் ஷி வாஸ் காம். சபரி ஆகட்டும், சபரி வந்துட்டு ஒன்று ரெண்டு இடத்துல ஆடினா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, அட்ரஸ் இல்லைன்னு. விக்கல்ஸ் எல்லாம் நீ கூடவா ப்ரோக்ராம்க்கு வந்தன்ற மாதிரி இடத்துல தான் விக்கல்ஸ் இருந்தது. ஏன் அப்ப இது பண்ண வேண்டியது தானே, பேச வேண்டியது தானே. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்துட்டு அங்க ப்ரிஃபரன்ஸோ இம்பார்ட்டன்ஸோ கொடுக்கப்படலைன்றது தான். நம்ம திவ்யா தெரியாதுங்களா, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி வந்துட்டு போறது. நமக்கு தான் ஒண்ணுமே வராது, நமக்கு தான் எல்லா இடத்துலயுமே நம்ம ஜீரோ தானே. ஈவன் இன் டாலரன்ஸ் கூட நம்ம ஜீரோ டாலரன்ஸ் தானே, எதுக்கு முந்திட்டு போவானே எல்லாத்துக்கும். ஸோ ஒரு பாட்டு வரி வந்துட்டு விடப்படும்.
அந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது அந்த லைன் அந்த வேர்டு மட்டும் நம்ம சொல்லணும். அந்த சாங் நம்ம கூட அது கூடவே பேக்ல பாடிட்டே இருக்கோம். அப்ப அந்த வேர்ட் நம்ம சொல்லணும். அப்படி இல்லைனாக்கா ஸ்ப்ரே முகத்துல அந்த மைக்ல இருந்து ஸ்ப்ரே நம்ம முகத்துல அடிக்கப்படும். அந்த டாஸ்க் வந்துட்டு எப்பவுமே இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு யார் போறீங்க அப்படின்னு கேட்குறப்ப திவ்யா நான் போறேன். உனக்கு சாங் லிரிக்ஸுங்க அவ்வளோ தெரியாது. அப்புறம் நீ எதுக்கு இப்போ இது என்ன சும்மா ஃபன் தானே? அதெல்லாம் கிடையாது. யூ கோயிங் ஃபார் சம்திங்னாக்கா அந்த ப்ரோக்ராமை கெடுக்காம இருக்கணும்ன்றது தான். நீ ரொம்ப பெரிய மத தெரசாலாம் நீ கிடையாது. நீ என்ன சொல்றது அந்த ப்ரோக்ராம் அப்போ உனக்கு வந்துட்டு எல்லாமே பெருந்தன்மையா விட்டுட்டு வரணும்னா நீ அந்த ப்ரோக்ராம்க்கே போகாத. நீ யூ ஸ்பாயிலிங் த ப்ரோக்ராம். அந்த அவங்க ப்ரோக்ராமோட இதுவே நீ ஸ்பாயில் பண்ணிட்டு வர அப்படி இருந்தது அது திவ்யாவோட இது. அப்போ போயிட்டு என்ன பண்றாங்க, பாட்டுக்கு வரி தெரியாது. அது அது சும்மா அந்த பாடாம நிக்கிறப்போ இல்ல மாத்தி பாடினப்போ அது ஸ்ப்ரே அடிக்கப்பட்டப்போ அப்போ அந்த திடுதிப்புன்னு முகத்துல ஸ்ப்ரே வந்துச்சுனாக்கா எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி வரும். அந்த அதிர்ச்சி உண்மையான அதிர்ச்சி. ஆனா ஆல்மோஸ்ட் 1.20 ப்ரோக்ராம் அது. அது வரைக்குமே எந்த அதிர்ச்சியும் ஆறுட்டுன்னு அப்பத்தா கத்தலைன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப எல்லாமே நடிப்பு தானே. சீப்பா இருந்தது. நீ அந்த பிக் பாஸ் வந்துட்டு திவ்யா திவு அப்பதா அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறப்ப அப்படின்னுட்டு நான் அலறது, அந்த ஆன்னுட்டு கத்துறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தது. என்ன சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கமெண்ட்ஸுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியாது. இப்போ சபரியோட அந்த ஃபேன்ஸ் மீட் போயிருந்தப்ப கூட வந்துட்டு அந்த ஆண் கத்துறதெல்லாம் வந்துட்டு நடந்தது. இதுல சபரி வந்துட்டு இப்ப பாருங்க, லைக் ஷீஸ் ஹேவிங் தட் ஹேபிட், ஐ ஷோ யூ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு இது அந்த ஹேபிட்டே கிடையாது. இது அது வந்துட்டு ஆக்டிங். அது அங்க வந்து இப்ப நான் எதனா பண்ணா அந்த இதுல சீன்ல வரும். நான் எதுவுமே பண்ணாம இருந்தாக்க என்ன பண்ணுவாங்க? சோ அந்த எனக்கு தான் எதுவுமே வராதே. அப்போ நான் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான் மேட்டர் இது. ஸோ ஷி வாஸ் டூயிங் தட். எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நான் சாண்ட்ராவாச்சும் நம்ம சொல்லலாம். அது என்ன சொல்றது, ரெட் கார்டு வாங்கி கொடுத்தா, இந்த டிராமா பண்ணா, பேனிக் அட்டாக் வர மாதிரி டிராமா பண்ணா, ஹஸ்பண்ட் போனப்போ வந்துட்டு சினிமால ஓடுற ஜோடி மாதிரி ஓடினா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷர்ட்டை வச்சுட்டு போன சாண்ட்ரா காச்சும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு இருக்கு. திவ்யாக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்பார்ட் ஃப்ரம் பர்ச்சேசிங் எ ட்ராஃபி, அது ட்ராஃபியா டிராஃபியான்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்கிற திவ்யாக்கு வேற என்ன தெரியும்னுட்டுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு ட்ராஃபி கூட வந்துட்டு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுனால அப்படின்றதுதான். இதுல வந்துட்டு இவங்க போயிட்டு அந்த மைக்ல ஸ்ப்ரே அடிச்ச உடனே இது பண்ணிட்டு வராங்க. அந்த நார்மலா எல்லா பர்சனும் காட்டுற அந்த அதிர்ச்சியை மட்டும் காட்டிட்டு தூரம் வந்துட்டாங்க. மத்தபடி இந்த கத்தல் கூச்சல் எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிரியங்கா வந்துட்டு என்ன சொல்றது, அப்படியே சிரிச்சு பேசிட்டே வந்துட்டு அசிங்கப்படுத்திடுவாங்கன்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ருதீனுக்கு உள்ள போய் கேஷ் எடுக்கிற அந்த இது வந்தது. அப்போ கம்ருதீன் போயிட்டு வெளியில வந்தப்ப ஜீரோ எடுத்தாரு அப்படின்றதுனால வந்துட்டு அப்போ அந்த துணிவே சக்தி நட்டுன்னு பாட்டு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அன்வான்டா தெரிஞ்சது. லைக் வேண்டாம் இல்ல, வை யூ பீப்புள் ஆர் டூயிங் திஸ்? அவங்க அம்மா பாடினது இப்ப கண்டஸ்டன் இப்ப நீ பாரு பாருன்னு சொல்றேன்னா தட்ஸ் ஃபைன். பட் வை திஸ் துணிவே துணை அப்படின்றது எனக்கு தெரியல. பட் கம்ருதீன் எதுவும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கல. ஓகே ஓகேன்ற மாதிரி வந்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து அங்க வேற என்ன விஷயம் நடந்ததுன்னா, இப்ப அந்த மைக் ஸ்ப்ரே பண்ணுச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல வந்துட்டு கம்ருதீன் கர்ச்சிஃப் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு, தொடச்சுக்க. ஏன்னா அவங்க டீம் அரோரா, திவ்யா, கம்ருதீன், விக்கல்ஸ் இவங்க 4 பேர் ஒரு டீம். சோ தன் டீமுக்காக வந்துட்டு கர்ச்சிஃப் எடுத்துட்டு வந்து கொடுத்தா, ஐயோ கம்ருதீன் கர்ச்சிஃப் கொடுக்குற, வெளியில போன பஞ்சாயத்து ஆயிடாதே. நீ அவ்வளோலாம் சீன் கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இது வந்தது. இத பத்தி நான் பார்வதி பேசினது அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சோ அதெல்லாம் அன்வான்டா தோணுச்சு எனக்கு. இது தேவைதானா? இப்ப என்னத்துக்கு இப்ப இல்லாத ஒருத்தரை என்னத்துக்கு நீங்க வம்புக்கு இழுக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களை பத்தி பேசுறது கூட கிடையாது. எதுக்கு ஆளாளுக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவ பேசாத வரைக்கும் நம்ம வம்பு இழுக்கலாம் அப்படின்னுட்டு வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க. நாட் ஃபேர் இல்லையா?
நீ எப்படி வாங்கின அந்த ட்ராஃபின்றது வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாருமே பேசியாச்சு. நீ வந்து அந்த ட்ராஃபி உண்மையிலேயே வந்துட்டு அந்த ட்ராஃபியை வின் பண்ண வேண்டிய பொண்ணு விஜய் பார்வதின்னு தான் சொல்லுவேன். ஷீ டிசர்வ்ஸ் டு வின் த ட்ராஃபி. அந்த மாதிரி ஒரு பொண்ணை வெளியில அனுப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு, அது என்ன தட்டி பறிக்கிறது கூட இல்லை, விலைக்கு வாங்கியிருக்க. தட்டி பறிக்கிறதுனா காம்படேட்டரா இருந்தாக்க தட்டி பறிக்கலாம். நீ காம்படேட்டர் எல்லாம் கிடையவே கிடையாது. நீ அங்க இருக்கிறவங்களே நீ தான் லீஸ்ட், ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட. அதுக்கப்புறம் இது ஒண்ணு நடந்தது. அத என்ன சொல்றது, இந்த பாட்டுகள் என்ன சொல்றது, அது என்ன அரோரா அடுத்த இது கண்டுபிடிச்சாங்க. ஸோ எல்லாம் போயிட்டு கடைசியில வந்துட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சாங்க ஆப்போசிட் சபரி டீம். சுபிக்ஷா, வினோத், சபரி அண்ட் வியானா, அந்த டீம் 100 ரூபாய் சம்பாரிச்சாங்க. அதுக்கு பிரியங்கா சொல்றாங்க, நான் 5 லட்சம் சம்திங் அது கொடுத்தோம் டிவி சார்பா, பட் இவங்க வந்துட்டு 100 ரூபாய் தான் சம்பாரிச்சுட்டு போறாங்க, எவ்வளவு நல்ல டீம் பாருங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாரோட லெவலுமே அவ்வளவுதான். இப்ப இதுங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் கூட வக்கு இல்லைன்றதுதான் வந்துட்டு அதுங்க பிக் பாஸ்ல சேர்த்திருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் சேர்த்து வச்சிருந்தாங்க. சோ இதுல வந்துட்டு ஒன்றும் பெரிய புது விஷயமே கிடையாது, இல்ல தெரிஞ்ச விஷயம்தான். இதுல வந்துட்டு இப்ப நீ சைலண்டா இருந்தா கூட பரவாயில்ல, திவ்யா வந்துட்டு சேனலுக்கு நாங்க நல்லது பண்றோம், அப்போ உடனே பிரியங்கா அப்ப அந்த 50 லட்சத்தை கொடுத்துரு, திருப்பி கொடுத்துரு. என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணும். இதுல ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு சபரிய அங்க கேஷ் இதுல அனுப்புறப்ப மட்டும் சபரியை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு திவ்யாவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு திவ்யான்னு சொல்றப்ப அப்படின்னுட்டுன்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன். அவங்க என்ன சொல்றது, வெக்கப்படுறாங்களாமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சொல்றாங்க, என்ன ரன்னர் போறாரு அதனால வின்னர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 9 டைட்டில் வின்னர்னப்போ அதுக்கு ஏதோ ரியாக்ட் பண்ண வந்தாங்க, ஓன்னுட்டுன்னு ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ண வந்தாங்க. அது உடனே கட் பண்ணிட்டாங்க, கேமரா திரும்பிடுச்சு. ஸோ யாருக்குமே அந்த இடத்துல வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கல. அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்கப்பட்டது. இதுல இத்தனை பேர்ல இப்ப அந்த 100 ரூபாய் சம்பாதிச்சாங்களா ஒரு டீம், இதுல யாரு நல்லா என்டர்டெயின் பண்ணாங்கன்னுட்டுன்னு ஒரு இது கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் ஆம்பர் வந்துட்டு இட் வென்ட் டு கம்ருதி. சோ நம்ம இதுக்கு மேல நம்ம எதையுமே பேச வேண்டாங்க. இப்போ நான் அததான் திருப்பி திருப்பி சொல்றேன், கம்ருதீனுக்கு கொஞ்சம் இருக்கு. பார்வதி வந்துட்டு என்ன செதுக்கப்பட்ட சிலை பிக் பாஸ்க்காக. சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியில போனதுனால மிக்சர் கூட இல்ல, அந்த மிக்சர் வைக்கிற பிளேட், பேப்பர் பிளேட்டு கூட தகுதி இல்லாதவங்க ஃபினாலேக்கு 5 பேர் வந்தாங்கன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்க யாரு என்னன்றத வெளியில கொண்டு வந்துச்சுன்றதுதான். விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் ரொம்ப திமிரா அந்த பதில் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி என்ன இப்போ அந்த ஒரு ஒரு மாதிரி தெனாவட்டலான ஒரு பதில், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே அங்க இல்ல. ஸ்டார்ட் மியூசிக்ல வந்துட்டு ஸ்டார்ட் மியூசிக்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே வந்துட்டு கொண்டு வரல. சபரியா சொன்ன மாதிரி கோமாளித்தனமா ஒரு 2 3 விஷயங்கள் நடந்தது. திவ்யா அரோராலாம் வந்துட்டு எவ்வளவு அமைதியா இருக்கணுமோ அவ்வளவு அமைதியா இருந்துட்டு போனாங்க. இல்லைனாக்கா இப்ப திவ்யாவோட ஆட்டமே வேறையா இருந்திருக்கும். நான் டைட்டில் வின்னர்னுட்டேன்னு பெருசா என்ன சொல்றது, ஐஸ்வர்யா லெவலுக்கு வந்துட்டு ஆடி இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலையா, இல்ல இவங்க ஆடினதெல்லாம் ரீஎடிட் பண்ணிட்டு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னுட்டுன்னு பண்ணாங்களா, இல்ல சேனல் அதுக்கெல்லாம் அலோ பண்ணலையா, ஏதோ சம்திங் இட் வென்ட் வெரி நார்மலி. அடுத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு வந்துட்டு ஷோ நார்மலா போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நானே கூட வந்துட்டு என்ன இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ப்ரொமோலன்னுட்டுன்னு கொஞ்சம் கொதிச்சுட்டு தான் போனேன் நான், ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன் நான். பட் இப்போ வந்துட்டு அதை பாக்குறப்போ அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு திஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். யார் யார் எப்படின்றது ஓரளவுக்காச்சும் வந்துடும் கெஸ். இப்போ யாருக்கு என்ன தெரியும்னாச்சும் வந்துட்டு தெரிய வந்துடும் இல்லைங்களா. ஸோ இதுல அந்த அளவுக்கு வந்து ஒரு லிரிக்ஸ் எல்லாம் போட்டு கானா வினோத் பாடினதாகட்டும், கம்ருதி நாங்க என்டர்டெயின் பண்ணதாகட்டும் ரொம்ப அழகாவே இருந்தது.
பிரியங்கா கேள்விகளுக்கு அப்ப பிரியங்கா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. கம்முன்னுட்டுன்னு பிக் பாஸுக்கு போனதுக்கு அப்புறம் கம்ருதீன் கம்முன்னு மாறிச்சாமே, எப்படா மாறுச்சு அப்படின்னுட்டுன்னு ஒரு அதட்டெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கூப்பிட்டேன் கம்ருதீனா கம்முன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு இப்போ இதாயிருக்கு. ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் அது வந்துட்டு கம்ருதீன் நெட்டுன்னு வந்திருக்கு, வந்தது அப்படின்னு பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஷி ரிவீல் தட் சீக்ரெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ருதீனும் வந்துட்டு பிரியங்கா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஜோவியலா ஒரு சிஸ்டர் பாண்டிங்ல ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது ஓடிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கிஃப்ட் ஹேம்பர் வந்துட்டு கம்ருதீனுக்கு மீன்ஸ் அவங்க போறா போட்டோன்னு எல்லாம் கொடுக்கல, என்டர்டைன் பண்ணதுக்காக. அங்க என்ன இப்போ த ப்ரோக்ராம்ல ஹி ஒன் த ப்ரோக்ராம்ன்றதுக்காக கொடுத்தாங்க. ஹி டிசர்வ்ஸ் இட் டு. அதுதான் நான் சொல்ல வரேன் நான். ஸோ எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, பர்ஸ்ட் பீஸுங்க தான். அதுங்கள தான் வச்சு நம்மள ஒரு சீசன் ஓட்டினாங்கன்றப்போ வந்து ரெவ்யூ கொடுத்த எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் வாஸ் த திங் இன் ஸ்டார்ட் மியூசிக். இட் வெட் வெல் அப்படின்றத நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாக்கா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, அதை பாருங்க. வினோதன் கம்ருதீன் பாட்டை மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.